வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய் வக்கரம் உண்டாய் தன்னோ ரெண்டி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பெற்ற ராகாவுக்கியாதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷ ஓம் மந்திரங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் லங்குவங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் நங்குவங்கு பஞ்சபோத வசிவசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோத நாளிகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வரோம்னா கன்னியா லக்னம் கோடீஸ்வர யோகமும் கோடீஸ்வர வாழ்க்கை. ஓகேங்களா? இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த அமைப்பு வரணும்ட்டா 2 குடையவன் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும். தனஸ்தானாதிபதி கன்னிராசிக்கு சுக்கிரன். ஓகேங்களா? லாபஸ்தானாதிபதி சந்திரன். ஓகேங்களா? கடகம். இவங்க 2 பேரும் இணைந்து ஓகேங்களா 6, 8, 12 மறையாம கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருந்தா அந்த யோகம் ஒரு வகையான அந்த யோகம் கோடீஸ்வர யோகம். அல்லது 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றோ அல்லது லக்னத்தில் அமைஞ்சிருந்தா நல்ல யோகம் கோடீஸ்வர பிராப்தம் கிடைச்சிடும். 3வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்கும் 9 குடையனோட சம்மதம் பாக்கியாதிபதி. ஓகேங்களா? பாக்கியாதிபதியோட சம்மதம் பெற்றிருந்தாருன்னா சுக்கரன் அவரே தான் வந்துடுறாருங்க. ஓகேங்களா? சுக்கரனே வந்துடுற 2 குடையவர் 9 குடையவர் சுக்கரனே தான். ஓகேங்களா? அல்லது 10 குடையன் புதன் லக்னாதிபதி. ஓகேங்களா? இந்த அமைப்புல இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா கோடீஸ்வர யோகம் கிடைச்சிடும். ஓகேங்களா? அந்த திசை அந்த புத்தி வர்றப்போ கோடீஸ்வர பிராப்தம் கட்டாயம் கிடைக்கும். ஓகேங்களா? அமைஞ்சிருக்கும் போது கட்டாயம் கிடைக்கும். அந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா கேந்திராதிபதிகள் நல்ல பலம் புரிஞ்சு இருக்கணும். ஒரு லக்னத்தை எடுத்துட்டோம்னா லக்னாதிபதி முதல்ல ஒரு யோகம் நடக்குது. யோகங்களை பார்க்கறத விட ஃபர்ஸ்ட் லக்னாதிபதியும் ராசிக்கதிபதியும் என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னாதிபதியும் ராசிக்கதிபதியும் என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க 6, 8, 12 மறைஞ்சிருந்தாங்கன்னா எந்த யோகம் இருந்தாலும் கஷ்டம் கிடைச்சாலும் அதை அவங்களால வச்சு காப்பாற்றிக்க முடியாது. அதை வச்சு அவங்களால அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா எப்படி அந்த யோகத்தை அவர் அனுபவிப்பார்? ஓகேங்களா? ராசிக்கதிபதி கெட்டு போயிருந்தா எப்படி அந்த யோகத்தை அனுபவிப்பார்? அதனால லக்னாதிபதியும் ராசிக்கதிபதியும் எந்த யோகங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க கேந்திர திரிகோணத்திலேயோ இல்லை ஆட்சி பலமோ உச்ச பலமோ பெற்றிருந்தாங்கன்னா லைஃப் ஆவரேஜா நல்ல வாழ்க்கையாக போயிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அவங்களுக்கு வாழ்நாள் கூட நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் முதல் தரமான யோகம். நம்ம கோடீஸ்வரனை ஆகாது 2வது பட்சம். நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லாம ஒரு நடுநிலையான வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டா ஓகேங்களா இந்த லக்னாதிபதியும் ராசிக்கதிபதியும் நல்ல பொசிஷன்ல இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஜமாளிச்சு நம்ம மேல போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த கோடீஸ்வர பிராப்தத்தை அனுபவிக்கணும்னா லக்னாதிபதி கேந்திர திரிகோணாதிபதி நல்ல பொசிஷன். லக்னம் கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கணும். லக்னாதிபதியோ லக்னமோ. ஓகேங்களா? அதை குரு பார்க்கறது ஒரு ஆப்ஷன். அடுத்தது 2வது கேந்திரம் 4ஆம் இடம் குரு. அவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். ஆட்சி பலம் உச்ச பலமோ அல்லது கேந்திர திரிகோணங்களிலோ அவர் அமைந்திருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு கேந்திரம் குருவேதான். ஓகேங்களா? 7ஆம் இடம் அவரு நல்ல பொசிஷன் இருக்கணும். குரு நல்ல பொசிஷன் இருக்கணும். 2 கேந்திரத்துக்கு அதிபதியா குரு வர்றாரு. அவர் பாதகாதிபதியா இருந்தாலும் கூட நல்ல ஸ்தானத்தில் கேந்திர திரிகோணத்தில் அமைச்சிட்டாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து 10வது கேந்திரம் புதன் லக்னாதிபதியே வர்றாரு புதன். ஓகேங்களா? இது நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக் புதனும் குருவும் இங்க நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கணும். அப்புறம் 2வது பார்த்தோம்னா இந்த அமைப்பு நான் சொன்ன கோடீஸ்வர அமைப்பு நல்லா இருந்து பாக்கியாதிபதி சுக்கரனே அவரே வந்துடுறாரு. ஓகேங்களா? அமைப்புல இருந்தாங்கன்னா புதனும் சந்திரன் நல்ல காம்பினேஷன்ல நல்ல பொசிஷன்ல அமைஞ்சிட்டாலே போதும். கன்னியா லக்னக்காரங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சது. ஓகேங்களா? சகல பிராப்தம் அமைஞ்சு அந்த திசை அந்த புத்தி வந்ததுன்ட்டா சுக்கர திசையோ அல்லது சந்திர திசையோ வந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரனா வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். யாருன்னா சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தோ அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்றோ அல்லது 2 பேரும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்திருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு புதனும் குருவும் நல்ல பொசிஷன்ல அமைஞ்சிருக்கணும். லக்னாதிபதியும் 7 குடையவனும் 4 குடையவனும் நல்ல 10 குடையவனாக வர்றாங்க. ஓகேங்களா? இவங்க நல்ல ஸ்தானங்கள்ல புதனும் குருவும் நல்ல ஸ்தானங்கள்ல அமைஞ்சிருந்தா 100% அந்த கோடீஸ்வர பிராப்தத்தை இவங்க அனுபவிப்பார்கள்.
ஓகேங்களா? இது ஒரு அருமையான யோகம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னுடைய வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், ஓகேங்களா? பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.